உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் என்னிடம் சொல்லும் பொழுது அது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காரியம், ஒரு திருமணமோ ஒரு வேலையோ, அந்த காரியங்கள் நடக்காமல் பல ஆண்டுகள் வேதனைப்படும் பொழுது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் அது சரியான காலத்தில் சரியான நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சரியான பலனை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த உறுதி உத்தரவாதத்தோடு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் என்பது இன்னைக்கு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போறோம், இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள் துலா ராசிக்கு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள், எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் திருப்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ காலத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாசம் கல்யாணம் முடியும். சும்மா ஜாத்திட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படின்னு பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை. 7-8 வருஷம் ஆகி போச்சு. 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை.
ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்கார்ந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொன்னேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, என்னங்க வீட்டில் பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்ல பிள்ளைய கல்யாணம் பிடிச்சி வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலுமே உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே குருமங்கல யோகத்தில் இருக்கிறார். அப்போ வலிமைகள் அதிக. குருவும் செவ்வாய் எது வலிமை பெறுகின்ற இடத்துல விபரீத ராஜ்யம் எதிர்பாராத அளவுக்கு இதுவரைக்கும் என்ன ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ண ஒரு காரியம் எல்லாம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ண காரியம் எல்லாம் தடவிட்டு இப்போ அது கூட மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த காரியங்கள் நல்ல மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். மனசு சந்தோஷப்படக்கூடிய காரியங்களை இப்போ நடந்துக்கிட்டோம். விபரீத எதிர்பாராத ராஜ்யம், விபரீத ராஜ்யம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சு கூட பார்க்கல, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியங்களே. சரி, அடுத்து இந்த 10ஆம் தேதி செவ்வாய் மாறி இருந்தார். எங்க மாறுறாரு? பாகிஸ்தானுக்கு தான் மாறாரு. தனாதிபதி பாகிஸ்தானுக்கு மாறும் பொழுது செவ்வாய் குருமங்கலத்தில் இருக்காரு. சரி, குருமங்கலத்திலிருந்து மாறும் பொழுது அதனுடைய பலன்கள் குறையுமா பார்த்தா பாகிஸ்தானா, அதாவது ஒரு இடத்தினுடைய கிரகங்கள் மாறும் பொழுது அந்த இடம் கெட்டுறக்கூடாது. அப்ப அந்த பாகிஸ்தானத்தில் மிதுன ராசியில செவ்வாய் மாறி உட்கார்றார் 10ஆம் ஆவணி 10. அப்ப மேலும் வலிமையாகிறது. அப்ப தனம், வருமானம், பெரிய மனிதர்கள் ஆதரவு, ஒரு தொழிலுக்கான எல்லாருடைய ஆதரவு, யார் யாரை சந்திக்கணுமோ அவங்க அந்த சந்திக்கக்கூடிய காரியங்கள் அவங்களால ரைட்பா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தொழில்கள் முன்னேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இல்லை அதெல்லாம் சரி வராதுப்பா, அது கொஞ்சம் நான் இப்போதைக்கு அது கொஞ்சம் உனக்கு சரி வர அப்படின்னு சொல்ல முடியாத அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ரைட்டு, பார்த்துக்கிறேன், நல்லபடியாக ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அது என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு தொழிலுக்காக, ஒரு உயர்வுக்காக ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவர் மறுக்க முடியாமல் அது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில கிரகங்கள் மாறுது. அந்த வகையில் அதுதான் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இட பிரச்சனையாக இருந்தாச்சு, தொழில் பிரச்சனை இருந்தால், சொத்து பிரச்சனை அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய நிலை. சரி, அடுத்து இந்த துலா ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார், தற்போது இருக்கிறார். அப்போ வியாபாரத்துக்குரியவன், அதாவது 9ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துக்கு போது புதிய பதவிகள் பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலை ஏற்படும், புதிய தொழிலை ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும், புதிய தொழில், புதிய பொறுப்புகள், புதிய பதவி, புகழ், பேர் புகழ், வாகன யோகங்கள், பதவி யோகங்கள், சொத்து யோகங்கள்,
என்று கிடைக்கக்கூடிய நிலையில் புதன் இருக்கக்கூடியது. புதன் வந்து ஒரு பதவி, வியாபாரத்துக்குரியவர், ஒரு தொழில் ஸ்தானத்தை நிறுவக்கூடிய ஒரு தகுதி, ஒரு தொழிலை உருவாக்கலாம். என்ன தொழிலை உருவாக்கலாம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுங்க, ஒரு தொழிலை உருவாக்குங்க, ஒரு வியாபார தளத்தை உருவாக்குங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உருவாக்கலாம், ஒரு மருத்துவமனை உருவாக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது உங்களுக்கு துளாராசிக்கு 8ல் அந்த துளாராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ல் இருக்கும்போது இந்த மருத்துவம் சார்ந்த தொழிலையும் உருவாக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து மருத்துவ கவிகளுக்குரியவர் வந்து 9லிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த மருத்துவ கவிகள், டாக்டர் தொழில், ஒரு கிளினிக், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். சரி, அப்போ அடுத்து துளாராசிக்கு வந்து 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி தான் வந்து 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போ 10ஆம் தேதி வந்து லாபஸ்தானத்தை சுக்கிரன் இருக்காரு. அதாவது துளாராசிக்கு அதிபதி சூரியனோட லாபஸ்தானத்தை தான் இருக்காரு. சூரியன் வந்து ஒரு அரசு கிரகம். அப்போ ஒரு அரசு உத்தியோகம், ஒரு அரசு சார்ந்த தொழில்கள், ஒரு அரசு சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், இதில் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது எல்லா வித அதிகாரிகளுடைய ஆதரவும், எல்லா தொழிலுக்கும் ஆதரவும், அதனுடைய வெற்றி ஸ்தானம் என்று 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் உதவி, சகோதரர்கள் உதவி, மூத்த சகோதரர் உதவி, பெரியவர்களுடைய ஆதரவு, இதுவரை நம்ம ஒதுக்கி வச்சவர்களாம் வந்து அவங்க தன்னை போல முன் வந்து உனக்கு இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய நிலை ஏற்படும். அது இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு. துளாராசியை பொறுத்தளவு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆவணி மாதம் வந்து லாபஸ்தானத்தில் வந்து 11ஆம் இடத்தில் ஒரு வெற்றி கிரகம் அமைஞ்சிட்டாலே ஆவணி மாதம் முழுமைக்குமே அரசு சம்பந்தப்பட்டது. ஒரு சூரியன் வந்து அரசு சம்பந்தப்பட்ட வலிமையான ஆட்சி பெற்ற கிரகம் ஆவணி முழுவதுக்குமே இருக்கார். அது இப்படிப்பட்ட யோகம் வந்து ஆவணி ஒரு மாதம் மட்டும்தான் வரும். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வருவார். அது அப்படிப்பட்ட 11ஆம் இடத்தினுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய சிறந்த யோகமாக உறுதியாக துளாராசிக்கு அமையும். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே நேரம் அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்று உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அன்புள்ள துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக துலாம் ராசின்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு சிம்பிளே பார்த்தீங்கன்னா துலாம்னா தராசுன்னு அர்த்தம். அதனால் தராசு மாதிரி இவங்க இருப்பாங்க. இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரையினுடைய 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இருக்குது. பொதுவாக உங்களுக்கே தெரியும், சித்திர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், சுவாதி ராகுவோட நட்சத்திரம், விசாகம் குருவோட நட்சத்திரம், இதெல்லாம் தெரியும். பொதுவாக வந்து இந்த துலாம் ராசின்றது காற்று தத்துவ ராசி. இந்த ராசி சரராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் வந்து தான் பொதுவாக இந்த ராசியை வச்சுட்டோம்னா மினிஸ்டர்ஸ், மந்திரிகள், தொழிலதிபர்கள், இந்த ராசியில் உள்ளவங்க மந்திரிகளாக இருக்கிறதுக்கு தொழிலதிபர்கள், பங்கு சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறவங்கலாம் முக்கால்வாசி பேர் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கும். இவங்க மனசில் இவங்க வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இவங்க சோம்பல் அதிகரிச்சிருப்பாங்க, காரியங்களை தள்ளி போட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இவங்களோட இயற்கையான குணமாக இருக்கும். இவங்க வந்து பொதுவாக வந்து பித்தம் வந்து இவங்களுக்கு அதிகம். அது மாதிரி உடம்புல சூடு பித்தம்லாம் ஏறாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனம் வந்து அதனால் எப்போவுமே வந்து சலனத்தோடையே இருக்கும், மன சலனத்தோடையே இருக்கும். பொதுவாக வந்து இவங்களுக்கு உடம்புல பித்தம் சூடு இதெல்லாம் இருக்கிறதுனால
இவங்க வந்து இந்த ராசிக்காரங்க எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டாலே உடம்பு வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். பொதுவாக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜென்ரலான விஷயங்களாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து எதையுமே வந்து நல்ல நேர்மையாக செய்வாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அதனால் இந்த ராசிக்கே துலாம், எதையும் எடை போட்டு செய்கிறல வல்லவங்க. ஒருத்தங்க ஏற்ற மாதிரி உட்காந்தாலே இவங்க யார் என்ன எப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு யோசித்து புரிஞ்சுக்குவாங்க. எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் அப்படி பேசுகிறாங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிஞ்சிடும். கற்பூர புத்தி மாதிரி புரிஞ்சிடும். இதுதான் எடை போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து எல்லாத்தையும் எடை போட்டு அதை தீர்மானம் பண்ணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு சில பலன்கள். உங்கள் ராசிப்படி, உங்களுடைய ஜாதகப்படி, உங்களுடைய லக்னப்படி, உங்களுடைய தசாபுத்தி படி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இந்த இதில் வீடியோலேயே வரக்கூடிய என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட நேரடியாக பேசி உங்களுடைய என்னுடைய ஆலோசனைகள், உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக என்னுடைய ஆலோசனைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு காரியங்கள் செய்யலாம், எப்போ செய்யலாம், என்ன ஏது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆவணி மாதம்ன்றது 17/8/2024 16/9/2024 வரைக்கும், அதாவது இங்கிலீஷ் டேட்டில் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து 5வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். 6வது வீட்டில் ராகு இருக்கார். உங்களுக்கு 8வது வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார். அதில் செவ்வாய் வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி வந்து பயிற்சி ஆகிடுறார். உங்களோட 9வது வீட்டுக்கு போயிடுறார். உங்களுக்கு 2-7க்கு அதிபதி 9வது வீட்டுக்கு போயிடுறார். அது மாதிரி வந்து புதன் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கார். ஆனால் ஆவணி 15ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுறார். உங்களுடைய ஜாதகத்தில் லாபஸ்தானத்துக்கு சூரியனும் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி, ஆவணி 10ஆம் தேதி, அதாவது 26/8/2024 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கேதுவோடு சேர்ந்துறார். பொதுவாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2-7க்கு அதிபதி இவர் வந்து இதில் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான இடைஞ்சல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ரொட்டேஷன் பயங்கரமாக பாதிச்சிருக்கும். எதை தொட்டாலும் இதில் வர வேண்டிய போனால் ஏதான ஒரு காரணம், அந்த காரணத்தினால தள்ளி போகும். இது மாதிரி பல சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த தடைகள் நீங்கி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி பல பேருக்கு திருமணம் சம்பந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணியும் சரியாக நமக்கு அமையலை, நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தோம் நமக்கு சரியாக அமையலை இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பல சந்தர்ப்பங்களை நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அந்த கோயில் போக சொன்னாங்க, இந்த கோயில் போக சொன்னாங்க, எல்லாம் போனோம் பார்த்தோம் அமையலைன்னு. அவங்க எல்லாருக்கும் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 2 குடும்பஸ்தானம், 7 வந்து கலத்திரஸ்தானம், இது 2க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பேர் 8லேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். ஸோ அதனால் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமணங்கள் அமைப்புகள் வந்து இந்த ஆவணி 10 தேதிக்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக வந்து அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு பொன்னான மாதம்னு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ஏற்பட்டிருக்கிற ப்ரமோஷனோ இல்லை இடமாற்றமோ, உங்களை அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். அதே மாதிரி இந்த ஐடி ஃபீல்டு, கணிதம் சம்மந்தப்பட்ட ஆடிட்டர் அது மாதிரி இருக்கிறது, கான்ட்ராக்ட்ஸு, அந்த சர்வீஸ் ஓரியன்டான தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பல விஷயங்களில் வந்து தொழில் ரீதியாக தடைகளாக இருந்த அத்தனை காரியங்களும் இந்த மாதம் நமக்கு தொடர்ந்து 15 தேதிக்கு மேலே, ஆவணி 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருந்ததுனால இதெல்லாம் நடந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், ஒரு பெரிய ஒரு சஞ்சலமே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு கவலையாக இருக்கா மாதிரியே ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து அஜீரண கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும்.
ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்த்துக்கலாம். உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் வீட்டில் யாரும் ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவினங்கள் இது மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம், தவிர்த்துக்கலாம். எப்போ தவிர்த்துக்கலாம்னா, நீங்கள் இந்த ராசிக்காரங்க முருகன் இல்லை ஆஞ்சநேயர் இது மாதிரி இல்லாட்டினா காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன், ஐயனார், சுடலை மாடன் இது மாதிரி உங்களுக்கு காவல் தெய்வங்கள் தான் இருந்ததுன்னா அந்த காவல் தெய்வங்களோட வழிபாடு குலதெய்வமாக இருந்ததுன்னா அந்த காவல் தெய்வ வழிபாடுகளை இந்த மாதம் பண்ணிங்கன்னா பல விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதனால் இந்த மாதத்தில் வந்து பல பேருக்கு இந்த ஆவணி 15 தேதிக்கு மேலே பல விஷயங்களை நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதம், பல தடங்கள்லாம் நீங்க போகிறது. இந்த மாதம் துலாம் ராசியை சேர்ந்த அனைவருக்கும் மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பாகத்தான் உள்ளது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதரமை துலாம் ராசி நேயர்களே, நான் சொல்றது உண்டு. இந்த துலாம் ராசி என்பர்கள் உயர்ந்த குணத்துடன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, சிறப்பான முறையில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. ஆனால் நிறைய முன்னேற்றம் இருக்கும், கல்வி அறிவு இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், டேலண்டாக இருப்பீங்க. பட் சக்சஸ், ஒரு வெற்றி, ஒரு உயர்ந்த ஸ்தானம் எல்லாரையும் கிராஸ் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ காரிய தடைகள் இருக்குமே, ஆனால் துலாம் ராசி என்பர்களே, அந்த காரிய தடைகள் இந்த மாதம் விலகும். காரிய தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும், நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 12ல் இருக்கிறாரு. அதே போல லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். சூரியன் அதி அற்புதமான நல்ல யோகத்தை தருகிறார். கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், ஆதீன கர்த்தாக்கள், சந்நியாசிகள், அரசு அதிகாரிகள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு ஊழியர்கள், இப்படி எல்லா இடத்திலும் துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக உள்ளது. அதே போல் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம நிறையவே சொல்கிறோம், சொல்லியும் கொடுக்குறோம், செய்தும் கொடுக்குறோம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி அருகிலே ஒரு 80ஆம் கல்யாணம், ஒரு மிக சிறந்த ஒரு செட்டியார் குடும்பம். அப்போ மங்கள விசேஷங்கள் நடைபெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, சிறப்பான யோகங்கள், நல்ல யோகங்கள், வீட்டில் மங்கள விசேஷங்கள், பெரியவங்களுடைய நல்லாசிகள், குலதெய்வ பூஜைகள், குலதெய்வத்துடைய அருளாசிகள், தெய்வம் நின்று பேசக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சூரியன் உயர்ந்த தெய்வம், மேலான தெய்வம். அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகம் முழுமையாக துலாத்துக்கு கிடைக்குது. அப்போ துலாம் ராசி என்பவர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸு கம்பெனிங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு, வெளிநாடுகள், உள்நாடுகள், வெளி மாநிலங்கள், சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, குவாரிகள், க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க,
எம்சாண்ட் அந்த மாதிரியான டிப்பர் லாரி அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக குவாரிங்க க்ரெஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அவங்க செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறை, சின்ன துறை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்டில் ப்ராப்ளம் இருக்கும். உடன் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், உடன் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஆன திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியங்களா, பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம். அடுத்தது பையனுக்கு என்ன சாமி எதிர்காலம், பொண்ணுக்கு என்ன சாமி எதிர்காலம், இதெல்லாம் சினிமா துறையை ஆட்டி படிக்கும். அப்போ வருமான குறைவுகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேவரபுளான டைமாக, நல்ல நேரமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் துலாம் ராசி என்பர்களே, உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, சமீபமாக தான் எனக்கு வேலை போச்சு, எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்குது சாமி, எனக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கணும். அப்போ வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு இன்னும் 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்குங்க சாமி, அதுக்குள்ளே நான் வேறு வேலையை தேடிக்கணும், சரி நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன். அப்போ வேலையே போகிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேலையை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது. எப்படி கொடுத்த பணங்காசுகளை திரும்ப வாங்குவதற்கு அவன் ஏமாத்துற மாதிரி கூட இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்குற தகுதி இருக்கா, நிச்சயமாக அவன்கிட்ட வாங்கிடலாம், வழி இருக்குது அதுக்கெல்லாம். அதே போல தான் உத்தியோகம், எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம். அப்போ காலமும் நேரமும் கருணை காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே போல தான் சொத்து பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை, நல்ல ஒரு பயனை தரக்கூடிய வகையில் அமைகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதே போலத்தான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் திருமண யோகங்கள் கைகூடும், திருமணங்கள் நடந்தேறும். பொண்ணுக்கு பிள்ளையோ பிள்ளைக்கு பெண்ணோ உறுதியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களே. அவ திருமணங்கள் உறுதியாகும், திருமண தடைகள் விலகும். முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும். முதல்ல தான் 2 பிரச்சனையாயிடுச்சு. அப்போ இந்த முறையாவது நீங்கள் ஒழுங்காக ஜாதகம் பார்த்து என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அந்த தோஷ நிவர்த்தி செஞ்சுட்டு அதன் பிறகு திருமணம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. போச்சுன்னா நிறைய மாற்றங்கள் எழக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அதே போல் செய்வினை கோளாறுகள், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசில் ஒரே பயமாக இருக்குது, மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியல சாமி, ஆனால் மனசில் ஒரே பயமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி மன பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும், குடும்ப பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்,
அங்கமங்காளிங்க பிரச்சனை, பக்கத்து இடத்துக்காரங்க பிரச்சனை, அண்ணந்தம்பிங்க பிரச்சனை. அப்போ அது மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை மேலோங்கும். அதே போலத்தான் துலாம் ராசி அன்பர்களே, சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால், அல்லது குடும்பத்தை பற்றின கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் ஒரு வீண்பழி அவமானம், தலைகுனிவு ஏற்பட்டு தேவையில்லாத என்கொயரிகள் இருக்குமே ஆனால் பதவி போட்டியாக இருக்கலாம், போஸ்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அப்போ நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் அற்புதம், ஆனந்தமாக இருக்குது. எப்பயுமே லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் வரார். அரசு சார்ந்த விஷயங்களில் யோகம் கிடைக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 11ஆம் இடம் பலம் பெறுகிறது அப்படின்னாலே 2வது திருமண யோகம் உண்டு அப்படின்னு, இது ஒரு யோகம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், ஏற்கனவே நுழாய் போயிருக்கும் முதல் திருமணத்தில் எப்படி சார் யோகமாக இருக்கும் அப்படின்னா, அதாவது வாழ்க்கை என்பது திருமணம் கடவுள் நிச்சயிக்கப்பட்ட விஷயம். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணக்கூடிய பிராப்தம், கர்ம வினைகள் எல்லாமே நம்ம என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணும். அப்போ முதல்ல ஏதோ ஒரு பெரிய மைனஸ் நடந்திருக்கு அப்படின்னா 2வது அது மைனஸ் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும் காலம் 2வது திருமண யோகம் உண்டாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். 2ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு போகிறார். கண்டிப்பாக உங்களுடைய வருமானங்கள் ரெட்டிப்பாக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம். ஏன்னா 2க்குண்டான அதிபதி 7க்குண்டான அதிபதியே 2 பேருமே கலத்திர ஸ்தானாதிபதியும் வரவு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போ பாக்கியத்துக்கு போகிறார். கண்டிப்பாக நீங்களாக முன்னின்று ஒரு குலதெய்வ கோயிலுக்கு அபிஷேக ஆராய்ச்சி செய்ய வேண்டி வரும், அல்லது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டி வரும். அப்போ அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. கோயில் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்கும், உங்கள் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், ராசியாதிபதி அஷ்டமாதிபதி 12ஆம் 8 12லாம் எப்பயுமே தொடர்பு வருது அப்படின்னா விஞ்ஞான வேலையில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அகழ்வாராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவங்க, கப்பல் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, இதுதான் மெயின் பாயிண்ட் இருக்குது. கப்பல் துறையில் இந்த பைலட் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம், நல்ல நேரம் நடக்கப் போகிறது. நீங்கள் நினைச்சது நடக்கும், அதுதான் நல்ல நேரம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துட்டால் நம்மளுக்கு நல்ல நேரம் தானே. அப்போ இந்த துறையில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன மைண்ட் தாட்ஸ் இருக்கோ அந்த மைண்ட் தாட்ஸ் இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க சகோதர உறவுகளில் சற்று கூடுதல் கவனம் வேண்டிய, ஏதாவது பேசினா கூட கம்முன்னு அடங்கி போயிடுங்க, நீங்களும் அவருக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிவிடுங்க. 4க்குரியவன் 5க்குரியவன் வக்கரகதியாக இருக்கிறதுனால வீடு மனை யோகங்கள் போடும்போது இந்த பிளான்லாம் சரியாக இருக்கா, வாஸ்து முறையில் இருக்கா, மனை தோஷம் இல்லாமல் இருக்கா, அப்போ மனை அமைஞ்சது எல்லாமே ரைட்டாங்களாக அமைஞ்சிருக்கா, அப்போ குறுக்கு வட்டம் நீள்வட்டம் எல்லா அளவுகள்லாம் சரியாக இருக்கான்னு ஒன்றுக்கு மேற்பட்ட ரீசர்ச் பண்ணுறது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற பிள்ளையாளுடைய செலவுகள் இருக்குது, அது குடும்ப செலவுகளாக இருந்தால் சரிதான். பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, உத்தியோக செலவுகளாக இருந்தால் அது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. தந்தையாருக்கு சில செலவுகள் செய்ய வேண்டி வரும், அது தந்தையாருடைய ஆரோக்கியத்தை சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு பகவான் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் வேண்டும். வழக்கு சார்ந்த விரயங்கள் உண்டு, ஆனால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மனைவி தேடி வருவாள், நாடி வருவாள், கூடி வருவாள். ஏற்கனவே
தெரிந்த நபராக இருக்கக்கூடிய நண்பரோடு நண்பராக பழகி இருக்கக்கூடிய பெண் சற்று பார்த்தா அப்படின்னு கல்யாணம் பண்ண மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க, வயிறு சார்ந்த ரோகம் இருக்கிறவங்க, குடல் இறக்கம் இருக்கிறவங்க, மூட்டு வலி, இந்த கழுத்து வலிலாம் இருக்கிறவங்களுக்கு சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பாக்கியாதிபதியான புதன் பகவான் வக்கர அஸ்தங்கம் ஆகிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரே ஒரு பாசிட்டிவ், அரசாங்க ஆதாயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு வீடு கிடைக்கும், அரசாங்க வீடு கிடைக்குமா, அரசு மானிய கடன் கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மந்த்லி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசு வேலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு யோகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், தூக்கம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே அதிகமடியான வேலை பளு இருக்கும். அந்த வேலை பளுக்கு ஏற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வருமானம் வரும்னா நம்ம கண்டிப்பாக உழைக்கலாம் இல்லையா? கட்டாயம் வரக்கூடிய வருமானம் கூடுதல் வருமானமாக இந்த மந்தில் இருக்கும். மேலும் இந்த மாதத்தினுடைய பலனை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்ற சில ஸ்தலங்கள்லாம் இருக்குது, அல்லது சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தெல்லாம் போயிட்டு நீங்கள் சேவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுடைய லைஃப்பில் இந்த மந்த்லி கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? சித்திரை நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். விட்டு கொடுத்து போவாங்க. இவங்ககிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிறதுக்கு நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா குணாதிசயங்களில் துளாராசிக்கிறவங்களோட குணாதிசயம் நாய்கிட்ட கடிப்படுறதை விட விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய் இடம் போனான்னா வளம் போனான்னா மேலே பிடுங்காமல் இருந்தால் சரி, நம்ம அவங்க வழியில் அவங்க வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது துளாராசி. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, கரெக்டாக இருந்துப்பாங்க, கரெக்டாக செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் உண்டு. மனசில் எதுவும் வச்சுக்க தெரியாது, எதுவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். சில பேர் மனசுலேயே தான் வச்சுருப்பாங்க, வெளியில் வரவே வராது. இவங்க அப்படி கிடையாது. யாராவது பார்த்தா கூட உடனே ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க, மனசில் இருக்கிறத சொல்லுவாங்க, பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய துளாராசி. விட்டு கொடுத்து போவாங்க எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் அந்த துளாராசி பலன்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் விஷயம், செலவு அதிகரிக்கும். ரொம்ப ஆவணி மாதத்தில் செலவுகள் கைக்கு அதிகமாக வரும். சிக்கனத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு இது நம்ம செலவு அதிகரிக்கிறதுன்னு தெரியறதா, சிக்கனத்தை கடைப்பிடிங்க. ஆடம்பர செலவுகளை குறைங்க. எனக்கு இது ஆடம்பர செலவுன்னு தெரியறதா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அது எது தேவையோ அதுக்கு மட்டும் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். சிக்கனம் தேவை. வேலை மாற்றம் 2025 தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் அந்த வேலையில் தான் இருக்கணுங்க, சரிங்களா? 2025 கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய பூஜை, நீங்கள் செய்யக்கூடிய ஆலய தரிசனம், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் மாறாதீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. அதே போல் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் நகைக்கு பணம் கட்டுறதுக்குமே தான் சரியாக இருக்கே தவிர உங்களுக்கான ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இன்னும் வரல. வரவு செலவு சரியாக இருக்குது. சில பேருக்கு அந்த சேமிப்பு இருந்தால் கூட எதிர்பாராத சில செலவுகள் வந்து போயின்னு இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உடல்நிலையெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதிலெல்லாம் கவலை இல்லை. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர் புகழோடு இருப்பீங்க. வெளிநாடு சம்பந்தமான நற்செய்திகள் உங்களுக்கு கூடி வரும். திருமணம் கூடி வரும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ குறை இருந்தால் நிவர்த்தி பண்ணுங்கள். குலதெய்வ குறை இருந்தால் குலதெய்வத்துடைய அதை நிவர்த்தி பண்ணுங்கள். பித்ரு கடன்,
அதாவது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அந்த ஆவணி மாதத்தில் எதுவும் செய்கிறதா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். அதே போல் தேவையற்ற வீண் வாக்குவாதம் வேண்டாம். யாருக்கிட்டையும் நீங்களாக போய் வீண் வாக்குவாதமோ சண்டை சச்சரவுகளோ வேண்டாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து கடைப்பிடிங்க எல்லா விஷயத்துலையுமே. அதே போல் பார்த்தீங்கன்னா மன சோர்வு ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். சில நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு 10 நாள் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாள் அந்த சந்தோஷங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்த ஒரு 10 நாள் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்கும். அதே போல் மருத்துவ செலவு உண்டு. தாயார் உடல்நலம் கவனம் தேவை. உங்கள் அம்மாவை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோ. இப்போ துலாம் ராசி இருக்கீங்கன்னு சொன்னால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அவங்களுடைய அவங்கக்கிட்ட ஒரு 4 நல்ல வார்த்தை பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருங்க. உங்கள் கூட இருந்தாலும் சரி, உங்கள் கூட இல்லாட்டாலும் சரி, அவங்க வெகு தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அவங்களுக்கு. சரி, ஏன்னா அவங்களுக்கு உங்கள் கவலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூடியமான வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சிங்கப்பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க. திருச்சி பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் டைம் கிடச்சிதுன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதில் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு சக்ஸஸாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். புதிதான பொறுப்புகள் நிறையா வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதே போல் ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். நற்பெயர்கள், உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர், நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்கம், கோல்டு சம்மந்தமானது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு நகையில் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஆவணி மாதத்தில் அது வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஜாதகத்தில் உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் நகையெல்லாம் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஸோ உங்களுடைய நேரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா 75% ஜாதகத்தில் நல்லா இருக்குது. முதல் 10 நாள் இறக்கமாகவும் அடுத்த 20 நாள் ஏற்றம் தரும் மாதமாக அமையும். சுபம்.